அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2x2 ரன்னிங் வயர் கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கைப்பிடி பின்னுறதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு வயரை நம்ம அடையாள வயராக இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கணும். 5வது வரிசைக்கும் 6வது வரிசைக்கும் நடுவில் கோர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி எண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி எண்ணி நம்ம சென்டர் பார்த்துக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம நாட்டோட எண்ணிக்கை ஈவனாக எண்ணணும். ரெண்டு பக்கம் ஈவனாக வர்ற மாதிரி எண்ணி நம்ம கைப்பிடி வைக்கணும். கைப்பிடியோட அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடையாள வயர் கோர்த்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வயர் எடுத்திருக்கேன். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 4.5 ஃபீட். இந்த மாதிரி ஒரு நாட் வெளியாக கோர்த்துட்டு ஒரு நாட் வெளியாக எடுத்துருங்க. இப்போது அடையாள வயரை நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த 6 வயரையும் சமன்படுத்திக்கோங்க. இப்போ லெஃப்டில் இந்த வயரை வைக்கிறோம். அந்த வயர் மேலே நம்ம ரைட் சைடில் இருக்க வயரை வைக்கிறோம். இப்போ லெஃப்டில் இந்த வயர் வைக்கிறோம். ரைட்டில் இருக்க வயரை இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே வைக்கிறோம். இப்போ லெஃப்ட் வயரை இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே வைக்கிறோம். இப்போ இந்த வயரை எடுத்து இந்த வயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே திருப்பி இந்த வயருக்கு மேலே வைக்கிறோம். ரைட்டில் இருக்க வயரை. இப்போ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கடைசி வயர் மேலே இருக்க வயர் இந்த வயரை இப்படி பின்பக்கமாக சுற்றி கொண்டு வரணும். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே திருப்பி இந்த வயருக்கு கீழே. இப்போ இந்த வயர் தான் மேல் வயராக இருக்குது. இந்த வயரை இப்படி பின்பக்கமாக சுற்றி கொண்டு வாங்க. இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே. இப்போ இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வாங்க. இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே திருப்பி இந்த வயருக்கு கீழே. இதே மாதிரி ஒரு வயராக நம்ம சுற்றி கொண்டு வந்து நம்ம இந்த கைப்பிடியை நம்ம பின்னுறோம். இந்த கைப்பிடி உங்களுக்கு நல்லா குண்டா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ள வயர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது 2 ரோல் வயர் கூட தான். நீங்கள் வைக்கணும்னு நினச்சா நீங்கள் கூட பின்னிட்டு உங்ககிட்ட மிஞ்சி போன வயர் எக்ஸஸாக இருக்க வயர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வயர் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கைப்பிடிக்கு உள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அதனால கைப்பிடி உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக வரும். உள்ள வயர் வச்சு எப்படி கைப்பிடி பின்னுறதுன்னு நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர் உள்ளே வச்சு எப்படி பின்னுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உள்ள வயர் வைக்காமல் முதல்ல பின்னி நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ள வயர் வச்சு நீங்கள் பின்னலாம். நான் இப்போ உள்ள வயர் வைக்காமல் இந்த கைப்பிடி நான் பின்னுறேன். இப்போ நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ எந்த இடத்துல நம்ம அடையாள வயர் கோர்த்து வச்சுருந்தோமோ அந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டேன். இப்போது இந்த பக்கம் இருக்க 3 வயரை இப்படி கொடுக்குறோம். இந்த 3 வயரையும் அதே நாட்டில் கொடுக்குறோம். நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருந்த வயரை நம்ம இப்போ எடுத்துட்டோம்.
6 வயரையும் சேர்த்து ஒரே முடிச்சா கூட நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கட்டு. நான் இப்போ காமிச்ச மாதிரியே நம்ம இப்போ கோர்த்து விட போகிறோம். நம்ம கூட முடிக்கும்போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி. இப்போ நம்ம இந்த 6 வயரையும் நம்ம இப்போ கோர்த்து விட போகிறோம். எல்லா வயரையும் கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. வயர் நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பின்னிருக்கிறது லஞ்ச் கூட. வயர் நீட்டிக்கிட்டு இருந்தால் டிஃபன் பாக்ஸ் வச்சு எடுக்கும்போது நம்ம கையை குத்தும். அதனால எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. கைப்பிடி வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.